நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வாரந்தோறும் புதன்கிழமை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் இரவு 8:30 மணிக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஒவ்வொரு திரை நட்சத்திரத்தை பற்றியும் கலைஞர்களை பற்றியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு வரோம். எதுக்காக அப்படின்னீங்கன்னா, மற்றும் இருக்கும் கலைஞர்களுக்கான அடுத்து வரக்கூடிய கலைஞர்களுக்கான ஒரு உத்வேகத்துக்காக, ஒரு முயற்சிக்காக அப்படிங்கிறது, அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மக்களுக்குமே இந்த ஷோ கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 16, 1978 பிறந்த விஜய சேதுபதி, அதாவது விஜய குருநாத சேதுபதி அப்படிங்கிறத பற்றி தான், அந்த நடிகரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். விருதுநகர் மாவட்டம் ராசபாளையத்தில் தான் அவர் பிறந்தார். பள்ளி கல்லூரி படிப்பு விருதுநகர் மாவட்டத்திலையும் சென்னையிலையும் அவர் முடித்தார். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் அவர் இருந்தார். பெரிய படிப்பில் பெரிய நாட்டம்லாம் கிடையாது, எனக்கு வராது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தாராம்மா. ஸோ ஒரு 3 வருஷம் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணார். பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி துபாய்க்கு வேலைக்கு போயிட்டார். அக்கௌண்டண்ட்டாக அங்கே போய் வேலை செஞ்சுருக்காரு. ஒரு 3-4 வருஷம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் 2003 தான் இந்தியா ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் போகிறதுக்கு பிடிக்கல, அவருக்கு வெளிநாடு போகிறதுக்கு பிடிக்கல. வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனாக மாறணும், எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூத்துப்பட்டறைக்கு போனார். சென்னையில் கூத்துப்பட்டறைக்கு போய் அங்கே அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சார். அப்போது அங்கே நடந்த விஷயங்கள், அந்த நாடகம் இதெல்லாம் பார்த்து தனக்குள்ளே ஈர்க்கப்பட்டு தனக்குள்ளே இருக்கிற அந்த கலை, அந்த நடிகர் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் கொண்டு வரார். ஓகேங்களா? அப்போ தான் பெண் அப்படிங்கிற டிவி சீரியலில் ஒரு முழுநீள கதாபாத்திரம் நடித்தார். அதுக்கப்புறம் 4 இயக்குநர்கள் வந்தாங்களே, இயக்குநர்கள் நலன் குமாரசாமி, கோகுல், லோகேஷ் கனகராஜ் இப்படி இருக்காங்களே, அவங்களுடைய நிறைய குறும்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. நடித்து அப்போதும் பேர் வாங்கினார், நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் சைடு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா புதுப்பேட்டை, வெண்ணிலா, கபடி குழு, சுந்தரபாண்டியன், லீ போன்ற திரைப்படங்கள் இன்னும் இருக்குது. நிறைய படங்களில் அவர் சைடு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி தான் சுசீந்திரன் சீனு ராமசாமி கிட்டே போய் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்துகிறாரு. உங்கள் படத்தை அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்லா ரோல் பண்ணுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தான் அவருக்கு தென்மேற்கு பருவக்காற்று படம் அமைஞ்சது. ஸோ ஒரு நடிகராக களமிறக்கப்படுவது சீனு ராமசாமி தான் அவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் மக்கள் செல்வன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது போக நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. பெயர் பெற்ற படங்களில் பார்த்திங்கன்னா பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம், நானும் ரவுடி தான், சேதுபதி, 96, சீதக்காதி, தர்மதுரை, பேட்டை, மாஸ்டர், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, பண்ணையாரும் பத்மினியும், விடுதலை, ஆண்டவன் கட்டளை, விக்ரம் வேதா, தலைவன் தலைவி போன்ற பல்வேறு மகாராஜா இருக்குது. ஸோ பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அதுபோக ஃபிலிம் ப்ரொடியூசராகவும் இருக்கார், பாடகராக இருந்திருக்காரு, பாடல் ஆசிரியராகவும் கூட இருந்திருக்காரு. ஸோ நிறைய இயக்குநர்கள்ட்டே அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா செல்வராகவன், சீனு ராமசாமி, பாலாஜி தரணிதரன், அதுக்கப்புறம் நலன் குமாரசாமி, கோகுல், கார்த்திக் சுப்ராஸ், எஸ்பி ஜனநாதன், விக்னேஷ் சிவன், மணிகண்டன், புஷ்கர் காயத்ரி, லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன் போன்ற பல்வேறு இயக்குநர்கள்ட்ட அவர் வேலை செஞ்சுருக்காரு. நடிகராக, தன்னை குணச்சித்திர நடிகராக மாற்றிக்கொண்டு வில்லனாக நடிச்சிருக்காரு. இப்படி பல்வேறு குணச்சித்திர வேடங்கள்லேயும் சரி, எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் தனக்குள்ளே தன்னுடைய நடிப்பை அவர் ஸ்பெஷலாக காட்டணும் அப்படிங்கிறத ஒரு முதன்மையாக கொண்ட ஒரு நடிகர் தான் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அவர் நடித்த பல படங்கள் பேசப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பர்டிகுலராக அவரை பிடிக்கும். பார்த்திங்கன்னா இதற்கு ஆசைப்பட்ட பாலகுமாரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்சா, பண்ணையாரும் பத்மினியும், சூதுகவும் போன்ற திரைப்படங்கள்லாம் அவரை தவிர வேறு யாரையும் நம்ம நினச்சி பார்க்க முடியும். 96 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி மாஸ்டர் திரைப்படத்தில் அந்த வில்லன் ரோல் இதெல்லாமே அவருக்குன்னு ஸ்பெஷலாக அமைஞ்ச திரைப்படம். எஸ்பெஷலி 50வது திரைப்படம் எல்லாருக்குமே பெருசாக அமைஞ்சுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நிறைய நடிகர்களுக்கு 50வது திரைப்படம்லாம் அவ்வளோ பெருசாக அமைஞ்சதில்லை, ஆனால் இவருக்கு அமைஞ்சது. அஜித்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு அந்த 50வது திரைப்படம் மகாராஜாங்கிற திரைப்படம் பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். அந்த படத்தை யாராலையும் மறக்க முடியாது. அந்த படத்தோடைய மேக்கிங் ஸ்டைலு, கதை எல்லாமே புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது, நடிப்பும் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இது போக பிக் பாஸ் நிகழ்ச்சி அவர் தான் இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. கடந்த 2 சீசனாக விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ முடிஞ்ச சீசன் பார்த்திங்கன்னா அவருக்கு நெகட்டிவ் ஷேடு நிறையவே அந்த நிகழ்ச்சி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம். இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நடிகருக்கே போகலாம்ல, ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அதில் நடந்த விஷயங்கள் அப்படி நிறைய பேர் முகம் சுளிக்க வச்சது. அதுக்காக போராட்டங்கள், அந்த பிக் பாஸ் வீட்டு முன்னாடியெல்லாம் முற்றுகை போராட்டம்லாம் நடத்துனாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் அவர் வாங்கின காசுக்கு அவர் என்ன இப்போ சொல்லணுமோ அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுதான் அவருடைய வேலை, அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு மாற்றங்கள் வருமா, இல்லை அவரே திரும்ப பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்குது. அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஸோ இது போக ஃபிலிம்ஃபேர் அவார்டு, விஜய் அவார்ட்ஸ் போன்ற நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு ஃபிலிம் மேக்கராகவும் அவருடைய நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுக்கறது, நிறைய இயக்குநர்களுக்கு, புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்புகள் கொடுக்கறதுலையும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அவர் கையாளுறாரு. நிறைய நடிகர்கள், துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுலையும் விஜய் சேதுபதியோட பேர் அங்கங்கே தெரியத்தான் செய்யுது. குறிப்பாக அந்த பாலா, கேபி பாலா இவங்கள மாதிரி உள்ள ஆட்களுக்கும் ஒரு சில உதவிகள் அவர் செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஓகேங்களா? ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரம் தான். கண்டிப்பாக உங்களுக்கும் அவரை எவ்வளோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும், அவருடைய திரைப்படங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அவருக்கும் ஏதாவது இந்த பிக் பாஸ் ஷோ பற்றின ஏதாவது அட்வைஸ் இருந்தால் கூட நீங்களும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒரு திரை நட்சத்திரத்தை பற்றி அடுத்த கலைஞர் எபிசோட் நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். கலைஞர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். நன்றி, வணக்கம்.